உன் ஜெபம் அந்தரங்கமா இருக்குமானால் உனக்கு பதில் உண்டு. உன் ஜெபம் நீ என்ன சொல்றது, ஒரு கொட்டை எடுத்து ஊரெல்லாம் நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பெருமை நாவி. அது பெருமை நாவி. பத்தியா, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் நீ ஜெபம் பண்ணியா? பெருமை நாவி. அதனால இதற்கு நீ பலன் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ யாராக இருந்தாலும் இந்த பலனை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ உபவாசம் இருந்தாலும் சரி, நீ ஜெபிச்சாலும் சரி, நீ தர்மம் செஞ்சாலும் சரி, உனக்கும் தேவனுக்கும் தெரியதான் இருக்கணும். தாரை ஊதுவியாதே நீ பலனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால தர்மம் செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபம் அந்தரங்கமாயிருக்கட்டும். தேவன் சொல்லுவார், மாயக்காரர்கள் எல்லாம் என்ன சொல்றது, காப்பு நாடாக்களை நீளமா போட்டு ஃபுல்லா இந்த என்ன சொல்றது அங்கிகளை போட்டுக்கொண்டு நாங்கள் தான் பெரிய பரிசுத்தம், நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், தர்மம் செய்கிறோம், நாங்கள் செபிக்கிறோம், அப்படி இப்படி என்றெல்லாம் மாயக்காரர்கள் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தேவன் முறித்தார் அந்த இடத்துல. இந்த நாளுக்கு அநேக மாயக்காரர்களும் இருக்கிறார்கள். ஆமா, நான் இத்தனை மணி நேரம் ஜெபிச்சேன், உபவாசம் இருந்து ஜெபிச்சேன், உனக்காக ஜெபிச்சேன், எனக்காக ஜெபிச்சேன், எதற்கு இதெல்லாம் வெளியில கொண்டு சொல்லிட்டு தெரியுறீங்க? உங்கள்ட்ட பெருமை நாவி இருக்கா? நீ மாயக்காரன் மாயக்காரி என்று வேத வசனம் சொல்லுகிறது.